நாளைக்கு வர போட்டோ ஷூட் இருக்கு. கம்பெனியோட மெயின் மாடல்ஸ்க்கு செலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முடிஞ்சா வாங்கன்னு சொன்னாருப்பா. அப்புறம் நடிக்க விருப்பம் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட கார்டை கொடுத்தாருப்பா. எங்க? லிஃப்ட்லப்பா. அந்த எங்க இல்ல, விசிட்டிங் கார்டு எங்க? உள்ள ஹேண்ட்பேக்ல இருக்கு. போய் எடுத்துட்டு வா, போய் எடுத்துட்டு வா. இன்னைக்கு போனை போட்டு இன்னைக்கு அவன. அப்பா அப்பாவா ப்ளீஸ்ப்பா. அவர் ரொம்ப டீசெண்டா பேசினாரு. நமக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு சண்டைலாம் போட வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. சண்டையா? யாருமா சண்டை போட போறா? இன்னைக்கு வேலைக்கு வரணுமா இல்ல என்னையில இருந்து வேலைக்கு வரணும்னு கேட்க சொன்னோமா? அப்பா என்னம்மா உங்களுக்கு கோவமே இல்லையா? கோவப்படுறதுக்கு என்னமா இருக்கு? ஒன்னும் மாடலா நடிக்கிற அளவுக்கு அழகா இருக்கான்னு ஒருத்த கண்டுபிடிச்சிருக்கானா அவனை பாராட்ட வரமாடா. அப்போ நான் அவர்கிட்ட பேசலாமா? பேசுமா. எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்? அக்கா கம்பெனில சீஃப் டிசைனரு, அவ தைக்கிற துணியை தைச்சு போடுற மாடல், அவ தங்கச்சி. 2 பேருக்கும் பெரிய பொறுப்பு, பெரிய சம்பளம். சம்பளம் அபியலுக்கு வரும்ல? அதை விட அதிகமாவே வரும்பா. ஒரு ஆட் ஹிட் ஆச்சுன்னா லெவலே வேற. நம்ம கேக்குற பணத்தை கொட்டி கொடுப்பாங்க. அச்சோ, அப்புறம் என்னம்மா சந்தோஷமான விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொல்லவ இப்படி உம்முன்னு சொல்றியம்மா? உங்க அப்பாக்கு எவ்வளவு பெரிய கௌரவம். ஒரு பொண்ணு சீஃப் டிசைனரு, ஒரு பொண்ணு மாடலு. இதை விட ஒரு அப்பனுக்கு என்னம்மா பெருமை. நீ போறலமா? இல்லப்பா நான் போகல. போலையா? ஏன் 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 போல? அபிக்கு தெரிஞ்சா கண்ணா பின்னான்னு திட்டுவா. வீட்ல பெரிய சண்டை வரும். வேண்டாம் விட்டுலாம்பா. அட என்ன பொண்ணுமா நீ? மகாலட்சுமியோ மாடியோ உடச்சுக்கிட்டு கோடி கோடியோ கொட்ட போது வேணான்னு சொல்லி கருப்பு கொடியை பிடிக்கிற. மகாலட்சுமி கோச்சிக்க மாட்டா? அப்பா மகாலட்சுமி கோவத்தை கூட தாங்கிக்கலாம்ப்பா. ஆனா இந்த அபின்ற மகா காளியோட கோவத்தை தான் என்னால தாங்கிக்க முடியாது. அடிச்சாலும் அடிப்பா. அட என்னம்மா நீ? அவ அடிச்சா நான் சும்மா இருப்பானா? பிச்சுடுவோம் பிச்சு. அப்பா ஏன்பா தேவையில்லாம சண்டை? ஏமா இந்த வேலை உனக்கு தேவைன்றதாலதான்மா சண்டையே. அப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அபி சம்மதத்தோட நான் மாடல் ஆனா ஓகே, இல்லனா வேண்டவே வேண்டாம். ஓ அபியோடைய சம்மதம் வேணுங்கிற? சம்மதிக்கிற மாதிரி பேசினா போச்சு. நடக்கவே நடக்காதுப்பா. அபி கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டா. ஏற்கனவே ஒரு நாள் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதுக்கு அடிக்க வந்துட்டா. இப்ப அதுதான் என் ஜாப்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான், சாமி ஆடிடுவா. தெரிஞ்சாதானே? அப்பா இந்த விஷயத்த அபிக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீயும் அவகிட்ட எதையும் சொல்லிக்காத. எப்பயாச்சும் தெரிஞ்சா? தானா தெரிய வந்தா அது போதுமா? நாமளும் எதுக்கு போட்டு கொடுக்கணும்? நாளைக்கே ஆபீஸ் போற, அவர்கிட்ட ஓகே சொல்ற, மாடல் ஆவற. கடவுளே முருகா, ஒரு பொண்ணை உச்சத்துல வச்சுக்கிற, மிச்சமா இருக்கிற இந்த பொண்ணையும் உச்சத்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு எனக்கு கொடு. எல்லா சாமியும் நமக்கு துணை இருக்கும். நாளைக்கு போய் மார்னிங்ல செம்ம கலக்கு, கச்சக்கா கச்சக்கா எல்லாம் கலக்குறேன். வெற்றி நிச்சயம். யா, ஏன் சத்தியமணி சொன்னதா நம்புவீங்களோ? சத்தியமா நம்புவேன். ஏய் ஓகே சார். ஏய் முதல்ல இந்த சார் நீங்க வாங்க போங்க இதெல்லாம் தூக்கி போட்டுரு. we are friends, true friends, so call me அதர்வா. சரி, என் ஃப்ரெண்ட் சமயத்துல நான் டா போட்டு தான் கூப்பிடுவேன். நோ இஷ்யூஸ். நான் கூட என் ஃப்ரெண்ட் டி போட்டு கூப்பிடுவேன். நோ ப்ராப்ளம் அட் ஆல். போட்டோஸ் வேணுமா? எப்படி எப்படி கண்டுபிடிச்ச? உன் கண்ணை பார்த்து தான். ஓ, என் கண்ணுல என்ன தெரியுது? நிறைய ட்ரீம், லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். மாடலிங்ல இந்த வேர்ல்ட ஒரு கை பார்த்துடணும், மொத்தமா இந்த ஃபீல்டே ஜெயிச்சிடணும். இப்படி நிறைய